அன்பு நண்பர்கள்லாம் ருத்ரன் எலக்ட்ரிக்கலின் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ரீவைண்டிங் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு டிப்ஸு தான். அதாவது சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க. ரீவைண்டிங் பண்ண போகிறீங்கன்னா புதுசாக, அப்போது ஒரு சில தவறுகளால் நம்ம செய்கிற வேலை வீணாகிடும். அதனால் நம்ம கோரை எப்போவுமே சுத்தப்படுத்தும் போது அது கவனமாக சுத்தப்படுத்தணும். காப்பரை முதல்ல வெட்டி எடுக்கிறோம் இல்லையா, காப்பரை எப்பவும் வெட்டும் போது பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக வெட்டணும். அதாவது வீணாக்கக்கூடாது. இந்த கோரை கொஞ்சம் கூட வீணாக்காமல் பாதுகாப்பாக சுத்தம் பண்ணி எடுத்துங்க. எந்த மோட்டராக இருந்தாலும் சரி, அதை முதல்ல காப்பரை வெட்டி எடுக்கும்போது கவனமாக எடுங்க. ஏன்னா காப்பரை வெட்டும்போது சில பேர் தவறு பண்ணிடுவாங்க. எப்படின்னா இந்த கோரை மிஷினை விட்டு கட் பண்ணி மிஷினால் கட் பண்ணும்போது பாருங்கள், மிஷினால் கட் பண்ணும்போது அழுத்தமாக அதிகமாக அழுத்தி வெட்டிடுவாங்க. இந்த கோரவையை வீணாக்கிடுவாங்க. கோர் ஒரு அதாவது தகடாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கும். இது மொத்தமாக அடுக்கி ஒரு இரும்பு மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் இது தனித்தனி தகடாக இருக்கும். அதை கோர்னு சொல்லுவாங்க. அடுக்கப்பட்டது தான் இது கோர். இந்த கோரை நம்ம தனித்தனியாக நீங்காமல் பிரிக்காமலும் அடுத்து வெட்டி வீணாக்காமலும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மில்லக்ஸ் அந்த எரிஞ்சதில் உள்ளே நிற்கும். அதை பார்த்தீங்கன்னா கவனமாக நீக்கிடுங்க. ஒரு பிசுறு கூட இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துங்க. வேலை பார்த்தீங்கன்னா அந்த மில்லக்ஸை சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. காப்பரை வெட்டிட்டு மில்லக்ஸை சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. எந்த ஒரு கோராக இருந்தாலும் அழகாக முதல்ல கோர்லேருந்து காப்பரை வெட்டி எடுக்கத்தான் வேலையாக இருக்கும். முதல்ல வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மில்லக்ஸை சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா நம்ம மில்லக்ஸை திரும்ப போடுவோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி மில்லக்ஸை போட வேண்டியிருக்கும். நம்ம சைஸ் வாரியாக கட் பண்ணி எந்த ஒரு கோருக்காக இருந்தாலும் மில்லக்ஸை போடுவோம். அதை சைஸ் வாரியாக கரெக்டாக வெட்டி மில்லக்ஸை போட்டுங்க. காலர் மடிச்சிருங்க. அதாவது காலர் எப்படின்னா ரெண்டு பக்கமும் நகராத அளவுக்கு லாக் பண்ணுற மாதிரி லாக் டைப்பில் கட் பண்ணி போடுறீங்க. எப்படின்னா இப்போ காட்டுற பாருங்க. எப்போவுமே மில்லக்ஸை போடுறீங்கன்னா மில்லக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ கோரை பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போடாதீங்க. ஏன்னா இது போட்டிங்கன்னா இந்த பக்கம் நகர்த்தினாலும் நகரும், அடுத்து ஓடி போச்சு பாருங்கள். அந்த பக்கம் தள்ளோன்னு அந்த பக்கம் போச்சு, அந்த பக்கத்துலேருந்து இப்படி அழுத்தினாலும் இந்த பக்கம் வந்துடும். இந்த மாதிரி நகராமல் நீங்கள் லாக் பண்ணிடணும். லாக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா மடிச்சிட வேண்டி வரும் காலர். அதாவது ரெண்டு புருவத்தையும் மடித்து தான் நம்ம மில்லக்ஸை உள்ளே போகணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிருங்க. ரெண்டு பகுதியும் அளவு எடுத்து கணக்கு பண்ணி கோருக்கு ஏற்ற மாதிரி மடித்து எந்த கோராக இருந்தாலும் இந்த மாதிரி லாக் பண்ணுற டைப்பில் போட்டுங்க. இது போட்டிங்கன்னா நகராது. ஏன் இதை சொல்கிறேன்னா, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது சரியாக வராது. ஏன்னா இப்படி நகர ஆரம்பிச்சிடும். காயில் லூஸ் வச்சிங்கன்னா அது காயில் கட்டின பிறகு நகர ஆரம்பிச்சிடும். நகர்ச்சின்னா இந்த கோரில் காப்பரை தொட ஆரம்பிச்சிடும். கோரில் தொடாத மாதிரி கட்டணும். அது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்கு புரிய வரும் ஏன் சொல்கிறது. ஏன்னா அது அனுபவத்தில் தான் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். புதுசாக கற்றுக்கிறவங்க ஏன்னா அதை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா கவனிக்காமலே காயில் இறங்கிடுச்சாட்டது தெரியாது. இப்படி உள்ளே போயிடும் கோர் உள்ள பேப்பர்ஸு. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லாக் பண்ண கற்றுக்குங்க. காலரை மடிச்சுட்டு போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா காலரை மடித்து போட்டுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, கவனிக்க வேண்டிய வேலை இருக்காது. அடுத்து நம்ம காப்பரை ஏற்றும் போது கவனமாக இந்த மில்லக்ஸுக்கு வெளியில் வரக்கூடாத அளவுக்கு பார்த்துங்க. காப்பரை உள் பக்கமே கொண்டு வந்துங்க. திரும்ப மேலே லாக் பண்ணும்போதும் கவர் பண்ண மாதிரி போடுங்க. எப்பவும் மில்லக்ஸை மேல் பகுதி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கவர் பண்ண மாதிரி மேலே வரணும். கரெக்டாக காப்பரை உள்ளே வந்துங்க லாக் பண்ண மாதிரி வரணும். அதாவது எப்படின்னா இதை பாருங்கள், இப்போ இது ஒரு சீலிங் ஃபேன் கோடு. காப்பரை ரெண்டு பக்கமும் கவர் பண்ண மாதிரி போடுங்க. அது காடிக்குள்ளே கரெக்டாக உட்காரணும் காப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் போடும்போது கவனமாக லாக் பண்ண மாதிரி போடுங்க. ஒரு பிசுறு கூட ஒரு கம்பி கூட வெளியே வரக்கூடாது. இது வந்துச்சுன்னா நீங்கள் கட்டின காயில் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கவனமாக இந்த மில்லக்ஸை திரும்ப போடும்போதும் கவனம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் ஃபேன் கோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ இது தனியாக காயில் வந்துடும். ஸ்டார்டிங் காயில் தனியாகவும் ரன்னிங் காயில் தனியாகவும் வந்துடும். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன கோருன்னா டவர் ஃபேனுடைய கோரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரன்னிங் காயில் முதல்ல உட்காந்துரும், ரெண்டாவது ஸ்டார்டிங் காயில் வரும், ஒன்று மேலே ஒன்று உட்காரும். அப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காயிலும் உட்காரத்துக்கு இடையில, அதாவது ஸ்டார்டிங் காயிலுக்கும் ரன்னிங் காயிலுக்கும் இடையில ஒரு மில்லக்ஸை வெட்டி போகணும். அதாவது ரன்னிங் காயில் உட்கார வச்ச பிறகு ஸ்டார்டிங் காயில் உட்கார வச்ச பிறகு திரும்ப ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில ஒரு மில்லக்ஸை வைக்கணும். அது பார்த்தீங்கன்னா அது வைக்கலைன்னா காயில் எரிஞ்சு போயிடும். அது எப்படின்றது இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு நண்பர் பாருங்கள், மில்லக்ஸை சரியாக போட தெரியாமல் முன்னும் பின்னுமா அழுத்தத்தில் மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்காரு. இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஏற்ற இறக்கமாகவே போட்டு வச்சிருக்காரு. ஒரு சிலது உள்ளே போயிடுச்சு, ஒரு சிலது வெளியில் இருக்குது. இந்த மாதிரி தவறுதலாக போட்டுருக்குது. அதாவது முன்னும் பின்னுமா தள்ளி போட்டிருந்தாங்கன்னா வீணாகிடும்.
இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கீழே இறங்கி போயிடுச்சு. இந்த பாருங்கள், சிலது மேல் பக்கமும் சிலது கீழ்ப்பக்கமும் ரொம்ப மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, சரியாக போடலை. அடுத்து அதோடு இல்லாமல் இந்த ரன்னிங் காயிலுக்கு ஸ்டார்டிங் காயிலுக்கு இடையில ஒரு மில்லெக்ஸை வைக்கணும். ஆனால் வைக்காமலே கட்டு போட்டு ரீவைண்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணாக்கா திரும்ப இந்த ரன்னிங் காயிலும் ஸ்டார்டிங் காயிலும் வந்து ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ள பார்க்கும்போதே தெரியும் நமக்கு ரன்னிங் காயிலுக்கும் ஸ்டார்டிங் காயிலுக்கும் இடையில வந்து மில்லெக்ஸை வைக்காமலே கட்டு போட்டுக்கிறாரு. அதனால் இப்போ இது ரீவைண்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் வீணாகி போச்சு, ஷார்ட் ஆகிடுச்சு. ரன்னிங் காயிலும் ஸ்டார்டிங் காயிலும் வந்து ஷார்ட் ஆகி வீணாகி போச்சு. இது கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட காட்டினாங்க. இது என்ன பிரச்சனை பிரித்து பார்க்கும்போது இந்த பிரச்சனையாக தான் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங்கும் ரன்னிங்கும் இடையில வந்து மில்லெக்ஸை வைக்காமதுனால கவனக்குறைவால் இது 2 காயிலும் ஷார்ட் ஆகிடுச்சு, ஷார்ட் காட்டுது. இப்போ இது புதுசாக திரும்ப பிரிச்சுட்டு கட்ட வேண்டியிருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் ரீவைண்டிங் வந்து வீணாகிடும். அதனால் வந்து நீங்கள் காயில் கட்டி முடிச்சதுமே ரன்னிங்க்கு ஸ்டார்டிங்க்கு இடையில வந்து ஒரு மில்லெக்ஸை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் அதுக்கேற்ற மாதிரி வச்சு கட்டு போட்டுங்க. அப்போ தான் வந்து அந்த அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கும். ரன்னிங்கோ ஸ்டார்டிங்கோ ஷார்ட் ஆகாது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணையக்கூடாது. இப்போ ரன்னிங் காயில்னால் ரன்னிங் காயிலுக்குள்ளே இணைஞ்சாலும் ஒன்றாகாது. ஆனால் ஸ்டார்டிங் காயிலும் ரன்னிங் காயிலும் ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணால் கூட எரிஞ்சு போய்டும். அந்த காயில் வந்து ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், மேலே அடுத்து இது வந்து ரன் ஆகாது, மோட்டர் வந்து ரன் ஆகாது. இந்த மாதிரி ஒரு சில சின்ன விஷயங்களை தவிர்த்துருங்க, இதை கரெக்ட் பண்ணி போட்டுங்க. அடுத்து நீங்கள் கனெக்ஷன் போடுறீங்கன்னா அந்த ஒயரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. காயில் இணைக்கும் போது, காப்பரில் இணைக்கும் போது ஒயர் வந்து கேஜ் கரெக்டாக கனெக்ட் பண்ணி போட்டுங்க. இவங்க பாருங்கள், சின்ன சின்ன ஃபேன் ஒயரை வந்து இணைச்சி வச்சுருக்காங்க. ஒரு கிரைண்டர் மோட்டருக்கு ஃபேனில் போட வேண்டிய ஒயரை வந்து இணைச்சி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் செய்யாதீங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி கேஜை கனெக்ட் பண்ணி போடுங்க, மோட்டருக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது இந்த இடத்துல கனெக்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, கனெக்ஷன் பண்ண உடனே அதில் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து லூஸ் வராது. ஏன்னா ரீபைண்டிங் பண்ணி முடித்த உடனே நம்ம இதை வந்து மோட்டரை வந்து ஓட்ட கொடுத்துருவோம். ஓட்ட கொடுத்த உடனே இது லோடு தெரிஞ்ச உடனே இந்த இடத்துல என்ன ஆகுனா ஹீட் ஏறும். ஹீட் ஏறினோடனே நம்ம கையால் முறுக்கி வச்சது தானாகவே லூஸ் ஆகிடும், பார்க்கிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து எப்போவுமே இந்த வந்து கனெக்ஷன் டெர்மினலில் சால்ட்ரிங் பண்ணிங்க, சிலிவை கரெக்டாக போட்டுங்க. அடுத்து எந்த ஒரு கோராக இருந்தாலும் முதல்ல சுத்தம் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த வெட்டின பிசுறு இருக்கும். அடுத்தது காயில் வந்து துரு பிடிச்சி நிற்கும். இந்த கோரில் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி நிற்கும். சில கோரில் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிடும். அதே வந்து கவனம் குறைவு இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சிங்க. ஏன்னா கோரை முதல்ல சுத்தம் மட்டும் தான் முக்கியமான ஒன்று. அடுத்தது பேரிங் வந்து கரெக்ட் பண்ணிங்க. அடுத்தது ஷாஃப்ட் வந்து லூஸ், பேரிங்க்கு ஷாஃப்ட்டுக்கு ஷீட்டிங் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க, லூஸ் இல்லாமல். ஷேக்கர் இருந்துச்சுன்னா அது வந்து கோரோட பிடிக்க ஆரம்பிச்சிடும், கப்புன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும், மோட்டரே ரன் ஆகாது, ரன் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கவனமாக பாருங்கள். அடுத்து அதோட கெப்பாசிட்டி அளவை பார்த்துங்க. கெப்பாசிட்டி வந்து ஒவ்வொரு மோட்டருக்கு ஏற்ற மாதிரி அளவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அளவு மீறி அதிகமாக போடாமலும் கம்மியாக போடாமலும் அதை வந்து கவனமாக பார்த்துங்க. நீங்கள் கனெக்ஷனை முடித்து அதுக்கப்புறம் கட்டு போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வார்னிஷை வந்து மறக்காமல் ஊற்றிருங்க. காயில் கட்டும்போது எப்பயும் பார்த்தீங்கன்னா காயில் வந்து அதிகமாக லூஸ் வைக்காதீங்க. லூஸ் வச்சிங்கன்னா வேஸ்டேஜாக தான் இருக்கும். அலோவ் பண்ணி கரெக்ட் பண்ணி கட்டுங்க. எப்போவுமே ஒரு மோட்டரோ அல்லது ஃபேனோ மிக்சியோ எந்த ஒரு மோட்டராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மோட்டராக இருந்தாலும் மேக்னெட்டிங் பவர் வந்து மாறும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து ரைட் சைடில் இப்படி சுற்றுறீங்கன்னு வச்சிங்களா, ரைட் சைடில் சுற்றுறீங்கன்னா அடுத்த காயில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் சுற்றின மாதிரி இருக்கும். எந்த ஒரு மோட்டருமே அப்படி தான் இருக்கும். ஃபேனோ மிக்சர் கிரைண்டரோ எதாக இருந்தாலும் மோட்டர் ஐட்டம் பெரிய பெரிய மோட்டர் கூட அந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வடக்கு சுற்றுனீங்கன்னா ஒரு பக்கம் தென் தூரத்தை பற்றி சுற்றுற மாதிரி இருக்கும். எப்படின்னா ரைட் சைடில் சுற்றுனீங்கன்னா திரும்ப லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி தான் இருக்கும். கிரைண்டராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும், பெரிய பெரிய மோட்டராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும், மிக்சியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். நம்ம கிரைண்டர் மோட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேனு, டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேனு எந்த ஒரு மோட்டர் ஐட்டமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் காயில் கட்டிருப்பாங்க. அதாவது துருவத்தை மாற்றிருப்பாங்க. ஒரு ஐட்டம் ரைட் சைடில் சுற்றினா ஒரு ஐட்டம் லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி தான் காயில் அமைப்பு இருக்கும். அடுத்து ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் வந்து இந்த கெப்பாசிட்டி உள்ள எல்லா மோட்டர்லையுமே, அதாவது சிங்கிள் பேஸில் வர்ற எல்லா மோட்டர்லையுமே ரன்னிங் காயில் ஸ்டார்டிங் காயில்ன்றது இருக்கும். ரன்னிங் காயில் வந்து கெப்பாசிட்டி இணைக்காமல், அதாவது ஸ்டார்டிங் காயில் தான் கரெக்டாக இணைக்கணும். அதாவது ஸ்டார்டிங் ரன்னிங்கை மாற்றி இணைச்சிட்டாலும் நீங்கள் கட்டின காயில் வேஸ்ட்டாக போயிடும். அதை வந்து கவனித்து பண்ணிங்க. ரன்னிங் காயில் டைரெக்டாக கரண்ட் போயிடணும். ஸ்டார்டிங் காயில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வழியாக தான் கரண்ட் போகணும். இதை கவனிங்க. அதாவது வந்து அதுலேயும் சில பேர் தவறு பண்ணிடுறாங்க. எப்படின்னா காயில் கட்டிட்டு ரெடி பண்ணிட்டு ரன்னிங் காயில் கெப்பாசிட்டி கொடுத்து வச்சுருவாங்க, ஸ்டார்டிங் காயில் வந்து நேராக கொடுத்துருவாங்க, மோட்டர் நேராக ஓடிட்டு இருக்கும். அப்படி கொடுத்தாதான்ற மாதிரி கனெக்ஷனில் தப்பு பண்ணிவிட்டு அதை வந்து அந்த தவறை பண்ணிவிடுவாங்க. கனெக்சரை மாற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் நீங்கள் கட்ட காயில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதையும் கவனிச்சிங்க. கவனக்குறைவாக
இருந்துடாதீங்க எந்த ஒன்று கட்டினாலும் பேரிங்கு அச்சு அடுத்து போர் இதெல்லாம் நல்லா இருக்குதான்றத முதல்ல கவனிச்சிங்க. புதுசாக காயில் கட்டுறீங்கன்னா அடுத்து காயில் கட்டும்போது எப்பவுமே பேரிங் வந்து நல்லா இருக்குதான்னு பார்த்துங்க. இல்லைனா பேரிங் வந்து கைட்டு கிடச்சிட்டு புது பேரிங் போட்டு கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் கட்டுற காயில் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். ஏன்னா திரும்பவும் ஃபேனை கைட்டி திரும்ப பேரிங் மாட்டுற வேலை வந்துடும். அடுத்தது பேரிங் மாற்றுற மாதிரி வந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. அடுத்து பேரிங் நின்றுதுன்னா காயில் நீங்கள் கட்டந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து எப்பவுமே ரீவைண்டிங் பண்ணினா பேரிங் வந்து முக்கியமாக செக் பண்ணிக்கங்க. அடுத்து டெர்மினலில் மட்டும் சால்டிங் வைக்காமல் எந்த இடத்துல ஜாயிண்ட் வந்தாலும் சரி கட் பண்ணி நம்ம ஜாயின் போடுறோம்னா அந்த இடத்துல சால்டிங் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த டெர்மினலில் மட்டுமே போட்டுருவோம். சில பேர் டெர்மினலில் மட்டும் சால்டிங் பண்ணிட்டு எங்கேயாவது ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல ஜாயிண்ட்டை விட்டுருவாங்க. அதை வந்து நார்மலாக முறுக்கி வச்சுருப்பாங்க. அது மாதிரி செய்யாமல் ஜாயிண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை ஜாயிண்ட் போட்டிங்கன்னா சால்டிங் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சால்டிங் வச்சா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்ம பண்ணது நல்லாவும் நீடிக்கும். அடுத்து நீங்கள் இந்த மில்லெக்ஸோட அளவையும் மாற்றிடாதீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7mm இருக்குது. நீங்கள் 5mm போட்டுறாதீங்க மாற்றி, அல்லது 10mm போட்டாலும் தேவைப்படாது. அது மாதிரி மில்லெக்ஸோட அளவையும் மாற்றாதீங்க. ஒயரோட சைஸை வந்து கவனிச்சிங்க. எப்பவுமே காயில் அவுக்குறீங்கன்னா மோட்டரை வந்து அதோட கனெக்ஷனை முக்கியமாக கவனிச்சிங்க. எப்படி கனெக்ஷன் போட்டிருக்காங்கிறது, எந்த மோட்டர் அவுக்குறீங்களோ அந்த மோட்டரை கனெக்ஷனை வந்து எப்படி போட்டிருக்காங்கன்றத பார்த்துங்க. முதல்ல காயில் வெட்டுறதுக்கு முன்னாடி அதை தான் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமாக. எப்படின்னா கனெக்ஷன் என்ன மாதிரி போட்டிருக்காங்க, அடுத்து ஒன்று எப்படி இணைச்சிருக்காங்க காயில், இதெல்லாம் வந்து கவனமாக பாருங்கள். எப்பவுமே அவுக்கும் போது மோட்டரை முக்கியமாக டேட்டாவை தான் எழுதிக்கணும். அதாவது மோட்டரு என்ன அமைப்பில் இருக்குதுன்றத முதல்லையே நீங்கள் எழுதி வச்சுக்க வேண்டி வரும். அதாவது இதோட சுத்து, இதோட சைஸ், கேஜ், என்ன ஒயர் போட்டிருக்காங்க, ஸ்டார்டிங்கில் என்ன, ரன்னிங்கில் என்ன, இந்த மாதிரி கேஜையும் கவனிச்சிங்க. அடுத்தது ஒரு காயில் உட்காருதா, 2 காயில் உட்காருதா, இதையும் கவனிச்சிங்க. எத்தனாவது காடியில் உட்காருது இதையும் வந்து கவனமாக கவனிச்சிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயிலுக்கும் ரன்னிங் காயிலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது பாருங்கள். சைஸ் மாறும், இதுக்கு வேறு அதுக்கு வேறு தான் இருக்கும். சைஸை வந்து அதையும் கவனிச்சிங்க. இதெல்லாம் எழுதி வச்சுங்க. எப்பவுமே டேட்டா வந்து ஒரு மோட்டர் பிரிக்கிங்கன்னா அதோட டேட்டாவை கரெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் முக்கியம். முதல்ல பிரிச்சதுமே அதோட கனெக்ஷனை கவனிச்சிடணும். கனெக்ஷனை கவனிச்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் காப்பரை வந்து வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு கம்பி போட்டு சுற்றிருக்காங்களா, ரெட்டை கம்பி சில இதில் வரும். சில மோட்டரில் பார்த்தீங்கன்னா 2 கம்பி போட்டு சுற்றிருப்பாங்க. அதை நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. சிங்கிளாக நினச்சி நீங்கள் வெட்டிடுங்க. அப்புறம் சுற்றினீங்கன்னா சுற்று அதிகமாகிடும், தப்பாக போயிடும் அது வந்து அளவு. அதனால் ரெட்டை கம்பி போட்டு சுற்றிருக்காங்களா, சிங்கிளாக போட்டு சுற்றிருக்காங்களா, இதெல்லாம் கவனிங்க. ஒரு சில மோட்டரில் ரெட்டை கம்பி போட்டிருப்பாங்க, 3 கம்பி 4 கம்பி 5 கம்பின்னு மோட்டருக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாறும். அதுக்கு சைஸுக்கு ஏற்றவாறு அந்த மோட்டரை அவுக்கும் போதே இதெல்லாம் வந்து கவனிச்சிக்கணும். ஏன்னா கவனக்குறைவாக நீங்கள் மாட்டில் மோட்டர் பிரித்து வெட்டிட்டிங்கன்னா ரெண்டாவது டேட்டா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக போயிடும். அதனால் முதல்ல டேட்டாவை அதோட டேட்டான்றதை அதாவது அதை என்ன கம்பி போட்டு சுற்றிக்காங்க, என்ன சைஸ் போட்டிருக்காங்க, எத்தனை சுற்று போட்டிருக்கிறாங்க, அடுத்தது இதுக்கு என்ன கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க, இது எத்தனை கோர், இதெல்லாம் வந்து அளவு எடுத்துங்க. இந்த உள்பக்க அளவு இப்படி எடுத்துங்க, மொத்தமாக கோரோட மொத்த அளவு எடுத்துங்க. இப்போ கோர் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மொத்தம் இருக்குதுன்றத மொத்தத்தை இப்படி ஒரு அளவு எடுத்துங்க. அடுத்தது கோரோட இந்த விட்டத்தை அளவு எடுத்துங்க. குறுக்க வட்டத்தை இது எவ்வளோ அளவு இருக்குது அப்படி வெளி வட்டத்தையும் ஒரு அளவு எடுத்துங்க. இதெல்லாம் வந்து எழுதி வச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு மோட்டரை கட்டும் போது அதோட டேட்டாவை இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா தான் பின்னாடி நம்ம டேட்டாவை இல்லாத ஒன்றை கூட நம்ம புதுசாக திரும்ப கட்ட முடியும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டருக்கும் இந்த மாதிரி சீல் வச்சுருப்பாங்க. சீலில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன கெப்பாசிட்டி, இது எத்தனை ஹெச்பி, எவ்வளோ வோல்ட் இயங்குது, எத்தனை ஆம்பியர் கரண்ட் எடுக்குது, அடுத்து ஸ்பீடு, இதோட ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, அப்படி அதோட சைஸு டயாகே எல்லாமே இதில் வந்து எழுதியிருப்பாங்க. என்ன கம்பெனின்றது எழுதியிருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே இது என்ன கம்பெனியாக, இப்போ இது சுகுணா மோட்டர்ன்றது எழுதிக்கிங்க. அடுத்து அதோட டேட்டாவை பூரா எழுதிங்க. எத்தனை கார்டு இருக்குது, இந்த பள்ளம், அதாவது பள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் சொன்னால் பள்ளம், இங்கிலீஷில் சொன்னால் ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எத்தனை காடி இருக்குதுன்றதை எண்ணிக்கிங்க. காடிலாம் எத்தனை இருக்குதுன்றது எண்ணிக்கிங்க, அதையும் எழுதிக்கிங்க. எத்தனை ஸ்லாட்ன்றது, எத்தனை எம்எஃப்டி கெப்பாசிட்டி எழுதிக்கிறன்றதை அதையும் எழுதி வச்சுக்கிங்க ஞாபகமாக. அடுத்து வந்து எத்தனை காடியிலேருந்து எத்தனை காடிக்குள்ளே உட்காருது காயில், இது பாருங்கள். அதை வந்து மோட்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சிலர் சிங்கிள் காயில் உட்காரும். அதாவது டேபிள் ஃபேனில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தான் உட்காரும். சிங்கிளாக காயில் 4 காயில் உட்காரும் ரன்னிங்கு. ஸ்டார்டிங் காயில் பார்த்தீங்கன்னா 4 உட்காரும். அதுவே மோட்டர் இடத்துல பார்த்தீங்கன்னா சில இதில் இது பாருங்கள் கிரைண்டர் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 செட்டாக உட்காரும். அதாவது 4 காடிக்குள்ளே உட்காருது. சிலது இது 5 காடிக்குள்ளே உட்காரும். இது பார்த்தீங்கன்னா 5 காடி, அதாவது 1லேருந்து 5வது காடியில் உட்காந்துருக்குது. அடுத்து 1லேருந்து 7வது காடிக்குள்ளே ஒரு காயில் உட்காந்துருக்கு. இதை வந்து நீங்கள் கவனிக்கணும். எத்தனை காடியில் உட்காந்துருக்குது, எப்படி உட்காந்துருக்கிறத கவனிச்சிங்க. அடுத்து இது 2 செட்டு காயில் உட்காந்துருக்குது ஒரு இடத்துக்கு. அது மாதிரி 4 செட்டு உட்காந்துருக்குது. 2 சேர்ந்தது ஒரு செட்டு, அது மாதிரி 4 செட்டு உட்காந்துருக்கு. ரன்னிங்கில் 4, ஸ்டார்டிங்கில் 4 உட்காந்துருக்குது. சில இதில் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஐட்டத்தில் தண்ணி மோட்டர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தண்ணி மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 செட்டு உட்காரும். ஒரு செட்டு காயில் பார்த்தீங்கன்னா 3 உட்காந்துருக்கும். சில இதில் 4 உட்காரும், 5 உட்காரும். மோட்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதெல்லாம் வந்து கவனிச்சிங்க. அடுத்து வைண்டிங் பார்த்தீங்கன்னா
அப்படியே சிலது பார்த்தீங்கன்னா சுற்று வந்து 150 சுற்றா 150 சுற்றி வச்சுருப்பாங்க. சிலது பார்த்தீங்கன்னா இந்த 2வது 4வது காடியிலேருந்தும் 6வது காடிக்கு உட்காரத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா மடித்து ஒரே இதில் போடுவாங்க. சில மோட்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். மடிப்பு வைண்டிங் இடத்தையும் பார்த்துங்க, மாலை வைண்டின்னு சொல்லுவாங்க அதை. அதாவது நீட்டி ஒரே இதில் சுற்றிட்டு லெங்க்த்தாக அதை மடித்து திரும்ப போடுவாங்க. 4 காடியிலேருந்து அந்த 1லேருந்து 5 இது எதா 5க்கு ஒரு ஐட்டம் போட்டு திரும்ப மடித்து 1லேருந்து 7ன்ற மாதிரி மடித்து போடுவாங்க. ஒரே காயில் ரவுண்டாக பெருசாக பண்ணி அதை மடித்து போடுவாங்க. அதையும் வந்து கவனிச்சிங்க, எப்படி கனெக்ஷன் வைண்டிங் பண்ணிக்கிறான்றது அதை முதல்ல கவனிச்சிங்க. எந்த ஒரு மோட்டரையும் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வைண்டிங் எப்படி பண்ணுறீங்கன்றது தான் பிரித்து முதல்ல பார்க்கணும். அவசரப்பட்டு நீங்கள் வந்து காயில் வெட்டிட்டீங்கன்னா டேட்டா எடுக்காமல் போயிட முடியும். அதனால் வந்து எப்போவும் மோட்டரை பிரித்ததும் கனெக்ஷனை முதல்ல பார்த்துங்க, என்ன கனெக்ஷன் பண்ணிருக்காங்க, என்ன சைஸ் ஒயர் கேஜ் போட்டிருக்காங்க, எத்தனாவது கார்டில் உட்காந்துருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். எந்த ஒரு மோட்டரையும் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துங்க. என்ன சைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க வயரை பார்த்துங்க, ஒயர் கேஜ், அடுத்து காடி, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களால் மோட்டர் வந்து நம்ம செஞ்சது வீணாக போயிடும். இது ஒரு நண்பர் பண்ணியிருக்காங்க, வைண்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில பேப்பர் வைக்காமல் வீணாகிட்டு இருக்கிறாங்க. வைண்டிங் நல்லாவே இருக்குது, ஆனால் ரன்னிங்கு ஸ்டார்டிங்கு ஷார்ட் ஆகுது. ஷார்ட் ஆனாக்கா மோட்டர் வந்து ஓட விடாது. அது மாதிரி வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம தவறு பண்ணோம்னா வீணாகிடும். மோட்டர் வந்து நம்ம காயில் கட்டியும் புண்ணியலாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து வைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மோட்டரை பிரித்ததுமே என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை கவனிச்சிங்க. எந்த சைஸ் காப்பர் போட்டிருக்காங்கன்றதையும் எத்தனை காடி உட்காருதுன்றதையும் கவனமாக பார்த்துங்க. எத்தனை ஸ்லாட் காடின்றது இந்த பள்ளம், அந்த பள்ளம் எத்தனை இருக்குன்றதையும் எண்ணிங்க. எத்தனை பள்ளத்துலேருந்து எத்தனை பள்ளத்துக்குள்ளே உட்காருதுன்றதையும் கவனிங்க. எத்தனை செட்டு காயில் உட்காந்துருக்கிறதையும் கவனிங்க. அடுத்து கனெக்ஷனை வந்து கவனமாக போடுங்க, சால்டிங் பண்ணிவிடுங்க மறக்காமல். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஜாயிண்ட் அடிக்கிற இடத்துல எந்த ஒரு ஜாயிண்டாக இருந்தாலும் ஜாயிண்ட் அடிக்கிற இடத்துல ஜாயிண்ட் போடுறோம்ல, நம்ம ஒயர் டெர்மினல் வெளியே எடுக்கும் இல்லையா, காப்பர் ஒயரையும் இந்த நம்ம வெளியே வந்து கொண்டு வர லீடு ஒயரையும் ஜாயிண்ட் போகிற இடத்துலையும் சால்டிங் பண்ணிவிடுங்க ஜாயிண்ட்டை போட்டு. அதேமாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட் தனித்தனியாக சுற்றினாக்கா ஜாயிண்ட் வரும், அந்த ஜாயிண்ட்லேயும் வந்து மறக்காமல் சால்டிங் பண்ணிவிடுங்க. சால்டிங் மட்டும் சிலிவை கரெக்டாக ஏற்றிங்க. சிலிவு போட்டு அடுத்து ரன்னிங் ஸ்டார்டிங் இடையில ஒரு மில்னக்ஸை வச்சுட்டு பாதுகாப்பாக கட்டு போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம செஞ்ச வேலை கரெக்டாக இருக்கும். கஸ்டமருக்கும் பிரச்சனை இருக்காது, நம்ம செஞ்ச வேலையும் வந்து தவறு வராதுன்ற மாதிரி நம்பிக்கையில் கொண்டாந்து கஸ்டமர் கொடுப்பாங்க. நம்ம நம்பி கொடுக்குற கஸ்டமருக்கு நாமளும் ஒழுங்காக வேலை செய்யறதுக்கு கொடுக்கணும். அப்போ தான் திரும்பவும் வேலை நமக்கு கஸ்டமர் திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க. முழு நம்பிக்கை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை அழுத்தி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.